ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் ஆல் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கடல உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் வாங்க. நல்லா 2 கப் கடலை எடுத்துக்கோங்க. நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, கடாயில் போட்டு லைட்டாக சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி பருன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொஞ்சம் பருன்னு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். 2 கப் கடலைக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப் சேர்த்து போட்டுக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பார்த்துக்கோங்க, நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நெய் எடுத்துக்கோங்க. நெய் ஊற்றி நெய் காஞ்சதுக்கப்புறம் நான் கேஷ்யூவும் பாதாமும் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதோ நட்ஸ் வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த நெய்யில் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இனி அதையும் எடுத்து நாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் இதையும் சேர்த்து கொட்டிடுங்க. போட்டுட்டு இதோடு சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நெய், பாதாம், பிஸ்தா நான் ஆட் பண்ணல. பாதாம், கேஷ்யூ, அந்த வெல்லம் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். ஸோ மில்க் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம், லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க போதும். நல்லா நல்லா அழுத்தி நல்லா ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப்பில், உங்களுக்கு வேறு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நல்லா ஒரு ஷேப்பில் நல்லா அழுத்தி பிணைஞ்சாதான் கொஞ்சம் நல்லா அந்த லட்டு செட் ஆகும். பார்த்தீங்களா? உங்கள் வீட் குட்டீஸ்க்கு இந்த ஹெல்தி லட்டு செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி நிறையா குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி ஹெல்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒரு 2 டேஸ்லேயே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கும் இதெல்லாம் பிடிக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு செய்யறதுக்கும் வெரி ஈஸி ரெசிபியும் கூட. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.